அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பிச்சைக்காரன் இப்போ நம்ம எல்லோரும் கோயிலில் பார்ப்போம். கோயிலுக்கு முன்னாடி எல்லோரும் பிச்சைக்காரங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி ஒரு பிச்சைக்காரன் கோயில் முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அந்த கோயிலுக்கு வந்து ஒரு மகான் வந்தார். அந்த மகானை பார்த்தோன்னே இந்த பிச்சைக்காரன் கேட்டான், சுவாமி, என்னுடைய நிலைமை இப்படியே தான் இருக்குமா, மாறுமா? அதுக்கு மகான் சொல்கிறார், உன்னுடைய தலைவிதி இப்படித்தான் நீ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிச்சைக்காரன், அப்படியா சாமி, அப்போ என்னுடைய தலைவிதி மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு மகான், உன்னுடைய தலைவிதி மாறணும் அப்படின்னா நீ கடவுளை தரிசிக்கணும், முயற்சி செய் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், சரி நம்ம கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டே இருக்கான். எங்கே கடவுளை தரிசிக்குது அப்படின்றதுனால போயிட்டே இருக்கான். போகிற வழியில் ஒரு மாலை நேரம் வந்துடுச்சு. ரொம்ப டயர்டாயிட்டான். ரொம்ப சோர்வடைஞ்சதுனால ஒரு செல்வந்தன் வீட்டுக்கு போயிட்டு, நான் இந்த இடத்துல இரவு தங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறான். அப்போ செல்வந்தர் சொல்கிறாரு, நீ யார், என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அப்போது பிச்சைக்காரன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி கடவுளை தரிசிக்க போகிறேன், நான் போயிட்டு இருக்கிறேன். போகிற வழியில் இன்றைக்கி மாலை ஆகிடுச்சு. ஸோ இரவு வந்து நான் இலை பாரிட்டு காலையில் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது செல்வந்தர் கேட்குறார், எனக்கு ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் நீ வந்து தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன உதவி? அப்போ செல்வந்தர் சொல்கிறாரு, என்னுடைய மகள் வந்து ஊமையாக இருக்குது, பேசலை. நீ கடவுளை கிட்ட போய் கேட்கும்போது என்னுடைய மகள் என்ன செய்தால் பேச்சு வரும், அதை நீ கேட்டுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பிச்சைக்காரன், ஓகேப்பா நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த இரவு நல்ல உபசரிப்பு, செல்வந்தர் உபசரிப்பு பண்ணுறாரு. நல்லபடியாக ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் கிளம்பிட்டான். போயிட்டே இருக்கான். ஒரு பெரிய மழை வருது. சரி, இந்த மலையை எப்படி கடக்கிறதுன்னு யோசனை பண்ணால் அந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கே வந்தான். அப்போ மந்திரவாதிக்கிட்டே இவன் கேட்குறான், நான் இந்த மலையை கடக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மந்திரவாதி சொல்கிறாரு, நான் என்னுடைய மந்திரக்கோளால் ஒரே ஒரு நிமிடத்தில் இந்த மலையை நான் கடக்கிறதுக்கு ஒன்று நான் உதவி பண்ணிவிடுவேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்படியா, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ கடவுளை போய் தரிசிக்க போகிற. அப்படி தரிசிக்கும் பொழுது நான் முக்தி அடைகிறதுக்கு என்ன வழின்னு என் கடவுள்கிட்ட கேட்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. பிச்சைக்காரன், நான் கண்டிப்பாக கேட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மந்திரவாதி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மந்திரக்கோளால் அந்த மலையை வந்து கடத்திடுறார். அதாவது மலையை தாண்டி விட்டுறார். அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கான். ஒரு பெரிய ஆறு வருது. ஆறு வந்தவுடனே இந்த ஆறை கடக்கணும். அவன் நின்று யோசனை பண்ணுறான், எப்படிப்பா இந்த ஆறை கடக்கிறது? அப்போது அந்த ஆற்றுலேருந்து ஒரு ஆமை வருது. அந்த ஆமையை பார்த்தோடனே, ஆமையே, நான் இந்த மாதிரி இந்த ஆற்றை கடக்கணும், எனக்கு உதவி பண்ண முடியுமா? அப்போ ஆமை சொல்லுது, நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடி. நீ எங்கே போகிற அப்படின்னா, நான் இந்த மாதிரி கடவுளை பார்க்க போகிறேன், அதனால் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆமை சொல்லுது, நீ கடவுளை பார்க்க தான் போகிற, அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் வந்து வானத்தில் பறந்து போகணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு கேட்குறார். அப்போ பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான், சரி நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமை என்ன பண்ணுது, தன் மேலே உட்காரிச்சிக்கிட்டு அந்த பிச்சைக்காரனை அடுத்த கரைக்கு ஏற்று போய் விட்டுருது. அடுத்த கரைக்கு போயிட்ட உடனே பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கான். போயிட்டு தவம் பண்ணுறான். கடவுள் வந்து அவனுடைய தவத்தை மெச்சிட்டு உடனே வந்து பிச்சைக்காரனுக்கு தரிசனம் கொடுக்குறார். பிச்சைக்காரன் கையெடுத்து கும்பிட்றான். கும்பிட்டுட்ட உடனே கடவுள் வந்து, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், ஆனால் 3 முறைக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். உடனே பிச்சைக்காரன், சரி சுவாமி, முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, செல்வந்தருடைய மகள் வந்து பேசாமல் இருக்குது, ஊமையாக இருக்குது, அது பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, அந்த மகள், அந்த பெண் யாரை விரும்புகிறாளோ அவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் அவள் பேசுவாள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது 2வது கேட்குறாங்க, ஐயா சுவாமி, மந்திரவாதி வந்து முக்தி அடையணுன்றாரு, அதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு. அப்போது சுவாமி சொல்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற மந்திரக்கோலை வந்து
எடுத்துடணும், எடுத்து போட்டுட்டா அவருக்கு வந்து முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு 3வது கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஆமை இருக்குது, அந்த ஆமை மேலே பறக்கணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, தன் மேலே இருக்கிற ஓட்டை திருப்பி போட்டுட்டா அது மேலே பறந்துடலாம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். சரி, 3 கேள்வி முடிஞ்சிடுச்சு. உடனே பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், சரி சுவாமி அப்படின்னு சொல்லி விடை பெற்றுக்கிட்டு திருப்பி வரான். அவன் தனக்காக எதுவுமே கேட்கல. வந்த உடனே ஆமை கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து ஓட்டை திருப்பி போட்டுட்டேன்னா நீ மேலே பறந்துடலாம் அப்படின்னு. உடனே அதே மாதிரி ஆமையை ஓட்டை திருப்பி போடுது, அது மேலே போயிடுது. அந்த ஓட்டை திருப்பி போடும்போது அந்த ஓட்டுக்கடியில் நிறைய பொண்ணும் பொருளும் இந்த மாணிக்கெல்லாம் இருக்குது. அதை இவன் எடுத்துக்கிட்டு அப்படியே வரான். வந்தோடனே மந்திரவாதி இருக்கான். மந்திரவாதிக்கு கேட்குறான், கடவுள்கிட்ட கேட்டியா? கேட்டேன். உன்னுடைய மந்திரக்கோலை தூரம் போட்டு அதை உங்கள் மந்திரக்கோலை விட்டுட்டியான்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும். உடனே மந்திரவாதி என்ன பண்ணுறான், இந்த மந்திரக்கோள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இதை நீ வச்சிக்கோ அப்படின்னு கொடுத்த உடனே அவனுக்கு முக்தி கிடைச்சிடும். அடுத்து மந்திரக்கோலையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வரான். வந்து செல்வந்தர் வீட்டுக்கு வரான். செல்வந்தர் வீட்டில் வந்து சொல்கிறான், அதாவது உன்னுடைய மகள் வந்து யாரை விரும்புகிறாங்களோ அவங்களை திருமணம் செய்து வச்சேன்னா அந்த உங்கள் குழந்தை பேசும் அப்படின்ட்டு. உடனே அந்த பாப்பா சொல்லுது, இவர் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தங்கின நபர் தானே, ஆமாம் எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய தன்னுடைய மகளை வந்து இவர் கல்யாணம் பண்ணி வச்சிடுறார். இவர் பெரிய செல்வந்தன் ஆயிடுறான். மந்திரக்கோள் இருக்குது, எதை நினச்சாலும் செய்வான், பொண்ணும் பொருளும் எல்லாமே இருக்குது, அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடுது. இது ஒரு கதை. அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது மாணவர்கள் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கூட பிறருக்காக கேட்டாலே கடவுள் நமக்கு கொடுத்துருவாராம். அதனால் நான் எனக்கு என்ற சுயநலம் இல்லாமல் பிறருக்காக நம்ம கடவுளிடம் வேண்டும் பொழுது கடவுள் பிறரையும் சந்தோஷப்படுத்துகிறாரு, அதே நேரத்தில் நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்கிறார். ஆக நாம் எப்பொழுதுமே பிறருக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி.